ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியாமூர்த்தி. சரவணாலய அகாடமி சார்பாக மீண்டும் ஒரு நாட்டியம் குறித்த குறிப்பு. தஞ்சை நால்வர் தஞ்சை நால்வர் தஞ்சை நால்வர்னு எந்த பக்கம் திரும்பினாலும் பரதநாட்டியத்தில் படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தஞ்சை நால்வர். அவங்க யார், அவங்க ஏன் தஞ்சை நால்வர்னு சொல்கிறாங்க, எதுக்காக இவங்க ஃபேமஸ் ஆனாங்கன்னு நிறையா பேருக்கு தெரியாது. தஞ்சை நால்வர் யார் யாருன்றதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேலு, இவங்க 4 பேர் தாங்க தஞ்சை நால்வர். இதில் எப்படி சொல்கிறது, சாமராஜா அப்படிங்கிறவங்களுக்கு வித்வானாக இருந்தவர் தான் சின்னையா. இந்த சின்னையாங்கிறவர் யாருன்னா, நிறைய தில்லானாக்கள், கீர்த்தனைகள், இது பாடல்கள் நிறைய கம்போஸ் பண்ணியிருக்காரு அரசர்களுக்கு, கடவுளுக்கெல்லாம். சொல்லப்போனால் இந்த தஞ்சை நால்வர் தான் மார்க்கம் அப்படிங்கிற சிஸ்டமே கொண்டு வந்தாங்க. நம்ம இன்றைக்கி பண்ணுறோம் இல்லையா, புஷ்பாஞ்சலி, ஜதீஸ்வரம், வர்ணம், தில்லானா, இப்படி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்ல, ஒரு மார்க்கமாக நம்ம பண்ணுறோம்ல, அதை கொண்டு வந்ததே தஞ்சை நால்வர் தான். அடுத்தது பொன்னையா. பொன்னையா அடவுகளை கட்டமைச்சிருக்காரு. ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்தது பொன்னையா தான். 11 அடவுகளுக்கு அவர் அப்படியே வருஷப்படுத்தி இது பண்ணியிருக்காரு. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு தட்டடவு, நாட்டடவுன்னு படிக்கிறதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். ஸோ இவங்களோட பாணியவே தஞ்சை பாணின்னு தான் சொல்கிறாங்க. தஞ்சை நால்வரோட பாணி தஞ்சை பாணி. எப்படி பால சரஸ்வதி பாணி பாலாபாணி, ருக்மணி அரண்டலோடது கலாக்ஷேத்திர பாணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இவங்களோட பாணியை தஞ்சை பாணி அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, சிவானந்தம் அவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, சிவானந்தம் அவங்க அண்ணன் பேச்சை மீறாதவராம். அவங்க அண்ணன் கூடவே தஞ்சையில் இருந்திருக்காரு. வடிவேலு ஒரு வயலினிஸ்ட். அதாவது அவரோட வயலின் திறமையை பார்த்து அரசர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, யானை தந்தத்திலே அவருக்கு ஒரு வயலின் செஞ்சு கொடுத்துருக்காரு. தஞ்சை நால்வரில் ரொம்ப பிரபலமானவங்க வடிவேலு. ஆனால் சிறு வயதிலே காலமானதுனால அவரோட இழப்பு பெரிய இழப்பு நமக்கு. இல்லைனா இன்னும் நமக்கு நிறைய பீசஸ் டான்ஸில் கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் இவங்களோட சின்ன மினி வரலாறு. இவங்கள பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ நான் அதை உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நாட்டியம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்.